மகிழ்வான மாலை வணக்கம். JCI India Zone 16, JCI Ronipet Power City online training program Living Ethics on 26 June 2025 at Zoom platform is hereby called to order. JCI கோட்பாடு கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். JCI ராணிப்பேட் பவர் சிட்டி இணையதள பயிற்சி வகுப்பு லிவிங் எத்திக்ஸ் இன்று 99வது பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி வகுப்பில் இன்றைய பயிற்றுனர் JC சரவணன் அவர்களை எங்கள் கிளையத்தின் சார்பாக வருக வருக என மனதார வரவேற்கிறோம். சரவணன் சார், வெல்கம். மற்றும் இந்நிகழ்வில் தினந்தோறும் கலந்து கொண்டு தங்களது பங்களிப்பினை அளித்துக் கொண்டுள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனதார வாழ்த்துக்களுடன் கூடிய வரவேற்பினை அளிக்கின்றோம். நன்றி. அடுத்த நிகழ்வாக இந்த அவை முறைப்படி இன்றைய பயிற்றுனர் JC சரவணன் அவர்களும் ஒப்படைக்கப்படுகிறது. சார், த ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ராணிப்பேட்டை பவர் சிட்டிக்கு இந்த தருணத்தில் நான் முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நம்முடைய தலைவர் திரு செல்வன் சார் அவர்களுக்கும், JC செல்வன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, என்னுடைய பெயர் சரவணன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஃபாஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக ஓனாக பிஸ்னஸ் ஆரம்பித்து இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த ட்ரைனிங் மேலே ஒரு ஆர்வம் அதிகம். ஒரு நல்ல விஷயங்களை வந்து நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமைஞ்சது எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்முடைய JCs. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து JC உள்ளங்களுக்கும் முதல்ல வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக அருமையாக இந்த செஷன் வந்து வழக்கமாக 98 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குதுங்க. இந்த 98 நாட்களாக நமக்கு நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாழ்வியல் நெறிமுறைகள் அதை பற்றி தான் வந்து நமக்கு வந்து நடக்குதுங்க. அதாவது லிவிங் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 98 டேஸாக நடந்திருக்கு. இந்த 98 நாட்களில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய நானும் ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதில் வந்து இப்போது நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லைஃப் எத்திக்ஸ் வந்து ஒரே ஒரு 5 விஷயங்களை மட்டும் எடுத்து ஒரு கிறிஸ்பியாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணப்பட்டிருக்குதுங்க. ஸோ அந்த 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய தோழர்கள், நண்பர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 5 விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் சேட் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அது என்னன்றது எனக்கும் ரொம்ப ஆவலோட காத்துட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் அது மாதிரி கொடுக்கும்போது அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பற்றி பார்க்கலாங்களா? அனுப்புறீங்களா? சேட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பர். ஒழுக்கம். ஒழுக்கம்னு சொல்லிட்டு நம்ம JN சொல்லி போட்டிருக்காருங்க. மிஸ்டர் செந்தில்குமார் சார். அடுத்து வேற செல்ஃப் ரெஸ்பெக்ட். சூப்பருங்க. இந்த மாதிரி செல்ஃப் எஸ்டீம் சொல்லி போட்டிருக்காருங்க. ஆட்டிடியூட். கிரேட் கீப்பிங் வேர்ட்ஸ். ஃபேண்டாஸ்டிக்ங்க. நீங்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 5 விஷயங்கள் சூப்பர். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பாலசுப்ரமணியன் சார் சொல்லியிருக்காருங்க. ஃபைன். அடுத்தது பர்சனல் டிசிப்ளின், பிஸ்னஸ் க்ரோத், சொசைட்டி அவேர்னஸ், செல்வம் சார் சொல்லியிருக்காருங்க. ரொம்ப சூப்பருங்க. நான் இதில் வந்து 5 விஷயங்கள் மட்டும் தான் சொல்ல போகிறதா சொல்லியிருக்கேங்க. ஏன் 5 விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா? எதுக்காக 5 விஷயங்கள்? ஏன் 5 விஷயங்கள்? 5 விதிகள் மாதிரி வச்சுக்கலாங்க. 5 விதிகள். அதாவது பஞ்சபூதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மொத்தம் 5 பஞ்சபூதங்கள் 5. அது என்னென்னு சொல்லலாங்களா? யாராவது ஒருத்தர் மியூட் பண்ணி சொல்லாமே, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அன்மியூட் பண்ணி சொல்லாமே. சூப்பர் சார், சொல்லுங்க சார். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் சார். சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக். ஸோ பஞ்சபூதங்கள் 5 இருக்கு. 5க்கும் ஒரு தன்மைகள் இருக்குங்க.
அதாவது என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிலையான மனப்பான்மை, மென்மையான உணர்வு, உற்சாகம் மற்றும் உந்துதல். காற்றுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வாசல் திறந்த தொடர்பு. அப்படியே பரந்த மனதோட இருக்கிறது. ஆகாயம் வந்து பார்த்தீங்கன்னா, உயர்ந்த சிந்தனை. இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பஞ்சபூதங்கள். அந்த மாதிரி பஞ்சபூதத்தோட இன்னைக்கு ஏன் இத கம்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளோட லைஃப் எத்திக்ஸும் ஒரு 5 விதிகள் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப சூப்பர்வா இருக்குங்க. அந்த 5 விதிகள் என்னென்ன அப்படின்றத நீங்க எல்லாம் சொன்ன விஷயங்கள் தான் கவர் ஆயிருக்குங்க. அதுல வாய்மை, அதுக்கு அடுத்ததா கொடுக்கும் தன்மை, அதாவது நல்லொழுக்கம், அதுக்கப்புறம் வாழ்த்துக்கள், நன்றி உணர்வு. இந்த 5 விஷயங்கள பத்தி தான் நாம இப்போ இதுக்குள்ள பார்க்க போறோங்க. ஸோ, இதுல 5 விஷயத்துல ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹானஸ்டி. ஹானஸ்டி அப்படின்னா, ஒரு மனிதன் சிறந்த ஆபரணம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் வாய்மையோட நடந்துக்கிறது தாங்க. ஹானஸ்டி இஸ் த ஃபர்ஸ்ட் சாப்டர் இன் த புக் ஆஃப் விஸ்டம். விஸ்டம்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹானஸ்டி அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஸோ, இந்த ஹானஸ்டி எங்கெல்லாம் இருக்கணும் சார்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். எங்கெல்லாம் ஹானஸ்டி இருக்கணும்? சார் ஹானஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிவேர் கிட்ட சார். எங்கேயுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காருங்க. சார்? சார் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கோம் சார். உறவுமுறை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கணும். உறவுகள் கிட்ட இருக்கணும். சூப்பர்ங்க. அருமை, அதே அருமை. மாதிரி வேற சார்? சுப்பீரியர் சபார்டினேட் கிட்ட இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் சார். சபார்டினேட்ஸ் கிட்ட இருக்கணுங்க. நம்மளோட சுப்பீரியர்ஸ் கிட்ட இருக்கணுங்க. சூப்பர்ங்க. ஹானஸ்டின்றது எல்லா இடத்துலயுமே இருக்கணுங்க. நம்ம வந்து நம்மளோட லைஃப் எத்திக்ஸ்ல முதலாவது விஷயமா நம்ம இந்த வாய்மையே எடுத்துக்கலாங்க. இது வந்து நமக்கு எப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பை பிராக்டிஸா சின்ன வயசுல இருந்தே, அதாவது இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நெறைய பேர் இதுல பிசினஸ் பீப்பிள்ஸ் உள்ள கலந்திருக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். பிசினஸ் அண்ட் பர்சனல்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. சூப்பர்ங்க. அதாவது எப்படி பழகியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம போய் சொல்லியே பழகிட்டோங்க. எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, "வீட்ல எங்கப்பா இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாருன்னா, நம்ம வந்து பாலார் பிரிட்ஜ் மேல தான் வந்துகிட்டு இருப்போம். "சார் நான் விருதம்பட்டு தாண்டிட்டேன் சார்." அதாவது காட்பாடிக்கு வரணும்னா, "சார் விருதம்பட்டு தாண்டிட்டேன் சார்." ஒரு சின்ன பொய் தாங்க. இந்த மாரி சிறு சிறு விஷயங்களா நம்ம சொல்லி 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 என்ன ஆயிட்டோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு அப்படியே பழக்கமா ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால நம்மோ ஹானஸ்டியா நடந்துக்கிறது, இப்ப எங்கெல்லாம் ஹானஸ்டியா நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அத நம்ம வந்து வரன்முறைப்படுத்துங்க. சின்ன சின்ன விஷயங்களா சரி பண்ணுங்க. சரி பண்றதுக்கான ஒரே ஒரு வழி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த ஒரு சின்ன விஷயத்திலயும் நான் வந்து அ சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாரி நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரணுங்க. அந்த மாரி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, வாய்மைன்றது நமக்கு வந்து ரெகுலரா நமக்கு அது பிராக்டிஸா வந்துரும். வாய்மைன்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையா நடந்துக்கிறது, பொய் பேசாமை எல்லாமே நீங்க எல்லாருமே அததான் சாட் பாக்ஸ்ல போட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாரி விஷயம் தான். அந்த வாய்மையா நடந்துக்கிறதால நமக்கு வந்து என்னலாம் கிடைக்கும்? எந்த மாதிரியான பண்புகள்லாம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நேர்மையானவரா மாறுவோம், பொறுப்புணர்வு கிடைக்கும், நம்பிக்கை உரியவரா இருப்போம், ஆதரவு அளிக்கக்கூடிய விஷயமா நெறைய பேருக்கு ஆதரவு தரக்கூடியவரா இருப்போங்க. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நமக்குள்ள வரும். சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்த ஹானஸ்டியான விஷயத்த பை பிராக்டிஸா நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சொல்லி பழக்க ஆரம்பிச்சோம்னா, அதே பழக்கம் எல்லாருக்கும் சிறப்பா வருங்க. ஸோ, முதலாவதான விஷயம் வாய்மை. இந்த வாய்மைய நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிங்க. எதற்காகவும் நான் பொய் சொல்லக்கூடாது. நான் என்னோட குழந்தைங்களுக்கும் நம்ம பொய்யே சொல்லக்கூடாது. அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி பழகி அந்த பழக்கத்துக்கு கொண்டு வரணுங்க. பண்ணிடலாங்களா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜெனராசிட்டி, அதாவது கொடுக்கும் தன்மை. அ அதாவது நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொடுக்கும் தன்மையில. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பேர் கலந்துட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு விஷயம் குடுத்துருக்கீங்க. அது என்ன சார்? சொல்லுங்க பார்க்கலாம். டைம் சார். சாட் பாக்ஸ்ல. சான்ஸ், டைம். சூப்பர், சூப்பர். டைம் யார் சார் சொன்னதுங்க? டைம் சொன்னவருக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய பொன்னான நேரம். அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிக அற்புதமான நேரத்த வந்து இப்ப என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க என்கிட்ட குடுத்துருக்கிறீங்க. எப்பவுமே இந்த மாரி குடுக்கும் தன்மையில இருக்கும்போது தான் நம்ம ஒரு விஷயத்த இங்கிருந்து பெற முடியுங்க. அதனால நாம எப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கொடுக்கும் தன்மையில இருக்கிறதுக்கான பழக்கத்த உருவாக்கிக்கங்க. 2வது விஷயம், அதாவது இந்த கொடுக்கும் தன்மைன்றது பொருள் தான் குடுக்கணும்னு இல்லைங்க. நேரத்த குடுக்கலாம், நம்முடைய அறிவு குடுக்கலாம். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நம்மளால குடுக்க முடியுங்க. கொடை தான் உயர்ந்த பண்பு. கொடுக்கும்பொழுது நம்முடைய கைகள் வந்து பார்த்தீங்கன்னா, உயர்ந்து இருக்கும் எப்பவுமே. அதனால கொடுக்க வேண்டியது இதுதான்றது கிடையாதுங்க. நேரம், அறிவு, அனுபவம் இந்த மாரி ட்ரெய்னிங் இப்ப நான் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட நேரத்த குடுத்துருக்கிறீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, புறநானூறுல சூப்பரா சொல்லியிருப்பாருங்க. "ஈயென இரத்தல் இழிந்தது இழிந்தன்று ஏன் என்றல் அதனினும் இழிந்தன்று. கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தது கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க.
அதாவது நீங்கள்லாம் இப்போ எனக்கு நேரத்தை இந்தாங்க வச்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கணுன்றதுக்காக நீங்கள் எனக்கு நேரத்தை கொடுத்துருக்கீங்க. உங்களோட பொண்ணான நேரத்தை நான் நிறைய எடுத்துக்கக்கூடாது. அது கரெக்டான அளவாக நானும் எடுத்துக்கணும். கொல்லேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நானும் உயர்ந்தவனாக மாறுவேங்க. ஸோ அதனால் கொடுக்கும் தன்மையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க. இப்போ பிஸ்னஸில் இருக்கிறீங்கன்னா அதுலேயும் நம்ம கொடுக்கும் தன்மையில் இருக்க முடியுங்க. எப்படி இருக்க முடியும் சொல்லுங்களேன்? கொடுக்கும் தன்மை பிஸ்னஸ்லேயும் கொடுக்கும் தன்மையில் இருக்கணும். சார் எனிவன்? சூப்பர். பிஸ்னஸ்லயும் கொடுக்கும் தன்மையில இருக்கிறது அப்படின்னா எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிஸ்னஸ்ல நான் சூப்பரான சர்வீஸ் குடுப்பேன். மிக அற்புதமான ப்ராடக்ட்ஸ் குடுப்பேன். என்கிட்ட இருக்கிறதுல ரொம்ப சிறப்பான விஷயத்த நான் அவருக்காக குடுக்க போறேன். அப்படின்னு சொல்லி இருக்கிறதுங்க. பாருங்க ரெஃபரல் குடுக்கலான்னு சொல்லியிருக்காரு பாஸ்கரன் சார். சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுக்கும் தன்மை அந்த மாதிரி இருக்கணுங்க 2வது விஷயம். 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, குட் மேனர்ஸ், ஹேபிட்ஸ்ங்க. பழக்கம். நல்ல பழக்கவழக்கங்கள் நம்மகிட்ட இருக்கணுங்க. அதாவது பழக்கம் தான் வழக்கமா மாறுங்க. ஸோ நல்ல பழக்கம்ன்றது நம்ம கத்துக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயங்க. ஆனா தீய பழக்கம்னா ரொம்ப ஈஸியா வந்து ஒட்டிக்கும். நல்லது நம்ம செய்யணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதனால இந்த கஷ்டமான விஷயத்த ஈஸியா ஆக்குறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தொடர்ந்து 46 டேஸ் பண்ணலாம். அப்படி செய்யும் பொழுது அது வந்து நமக்கு ஒரு நல்ல பிராக்டிஸ், நல்ல ஒரு பழக்கமா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி நல்ல பழக்கங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ங்க. அதாவது பிறரை மதிக்கிற பண்பு, நம்ம பொறுப்புணர்வோட நடந்துக்கிறது, மரியாதையோட நடந்துக்கிறது, மரபுகளோட நடந்துக்கிறது, இந்த மாரி சமுதாயத்தில நம்ம சரியான ஒழுக்கத்தோட வாழ்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு வரலாங்க. இத வந்து தொடர்ந்து பயிற்சி செய்யணுங்க. அந்த மாரி பயிற்சி செய்யும்போது தான் அந்த பழக்கம் நமக்கு வழக்கமா மாறும். பழக்கவழக்கங்கள் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையே தீர்மானிக்குங்க. அதனால நல்ல ஹேபிட்ஸ கிரியேட் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்முடைய அடுத்த ஒரு பழக்கமா வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழ்த்துக்கள்ங்க. அதாவது இன்னைக்கு நம்ம யாரையுமே அப்ரிஷியேட் பண்றோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்பல்லாம் அப்ரிஷியேட் பண்றோம்னா, அப்ரிஷியேட் பண்றதுக்கு நாட்கள் தாங்க ஒதுக்கி வச்சிருக்கிறோம். சார் அப்ரிஷியேஷன்ஸ் எப்பல்லாம் சார் பண்றோம்? யாராவது சொல்லுங்களேன். அப்ரிஷியேஷன்ஸ்ன்றது எப்பல்லாம் குடுக்குறீங்க? சாட் பாக்ஸ்ல போடலாம் சார். எல்லாரும் இருக்கிறீங்களா லைன்ல? சூப்பர். குட் பிஹேவியர். குட் பிஹேவியர் தான் அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்றதா சொல்லியிருக்காருங்க. அடுத்தது வேற யாராவது? வென் வி ஆர் ஹேப்பி பாருங்களேன். குட் பிஹேவியர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா, பாஸ்கரன் சார் சொல்லியிருக்கார். பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணும்பொழுது, நல்ல பிஹேவியர் இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது மழை வாழ்த்து. ஜெயக்குமரன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, மழை வரும்போது அதுக்காக வாழ்த்து தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கா சொல்லியிருக்காருங்க. பாருங்களேன், வாழ்த்து தெரிவிக்கிறதுன்னா, நம்ம எங்கன்னு தேடுற நிலையில இருக்கிறோங்க. வாழ்த்துக்கள்ன்றது எப்படியெல்லாம் வாழ்த்துக்கள் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள்ங்க. இன்றைய காலை பொழுது எழுந்ததுலேருந்து நம்ம வாழ்த்து சொல்லணும்னா சொல்லிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கலாங்க. எண்ணில் அடங்கா வாழ்த்துக்கள் நம்மளால சொல்ல முடியும். ஏன் வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாழ்த்தினால் நம்ம வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே இருப்போங்க. கொஞ்சம் கூட தொய்வே இல்லாம நம்மளுடைய வளர்ச்சி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்ததுமே இன்றைய தினம் நான் எழுந்திருக்கேன். எனக்கு எழுந்திருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாழ்க்கைய, ஒரு அருமையான தினத்த இன்னைக்கு குடுத்துருக்காங்கன்றதுக்காக நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்ம வீட்ட வீட்ட சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெய்லி நம்ம வீட்ல வந்து குப்பை எடுத்துட்டு போறவரு. என்னைக்காவது அவர பார்த்து டெய்லி நீங்க வந்து எடுக்கலன்னா, எங்க வீடு ரொம்ப அசுத்தமாயிட்டு இருக்கும். வாழ்த்துக்கள்ங்க. கங்கிராட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கமா? அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க. கிடையவே கிடையாதுங்க. செய்யறது ரொம்ப குறைவு. குறைவான மக்கள் மட்டும் தான் அது மாரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனி நாம அது ஒரு பழக்கமாவும், வழக்கமாவும் அத மாத்தலாங்க. அதுக்கு அடுத்தபடியா, அதுக்கு அடுத்த விஷயம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்றைக்காவது நம்ம வீட்ல தினமும் அதாவது வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு நமக்கு வந்து 10,000 டைம் கிட்டத்தட்ட ஒரு நாள் 365 நாள்ல 3 முறைன்னும்போது 1099 டைம் 95 டைம் நமக்கு வந்து உணவு சமைச்சு போடுறாங்க. எத்தன நாள் நம்ம அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுப்போம்? அப்படின்றத யோசிச்சு பாருங்க. வாழ்த்துக்கள் மீன்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு உணவு ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. அட்டகாசமா இருந்ததும்மா.
ரொம்ப அருமைம்மா, சூப்பர் மனைவின்னு சொல்லி ஜெயக்குமரன் சார் போட்டிருக்காருங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்னைக்காவது வாழ்த்தி இருக்கமான்னா, அதுவும் கேள்விக்குறி தான். ஆனா நல்லா இல்லன்னா மட்டும் உடனே கோவப்படுவோம். உடனே நம்ம தகவல சொல்லுவோம். "என்ன இப்படி செய்து வச்சிருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி. ஆனா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோமா அப்படின்னா, அது கேள்விக்குறி தாங்க. வாழ்த்தினால் வளர்ந்து கொண்டே இருப்போங்க. அதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. அதாவது நான் வந்து 99ல டூ வீலர் ஸ்பேர்ஸ் கடை. அந்த மாரி ஒரு கடைய ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு, டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை ஆரம்பிச்சேங்க. அந்த மாதிரி ஒரு கடைய ஆரம்பிச்சப்போ, கடைய திறக்கிறேன். காலையில ஒருத்தர் வராரு. வந்ததுமே, "ச்சே! தரித்திரம் புடிச்ச வண்டி பிரேக் ஒயர் கட் ஆயிடுச்சு. ஒரு பிரேக் ஒயர் குடுங்க." அப்படி இல்லன்னா, "ஆஃபீஸ்க்கு அவசரமா போய்க்கிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில பார்த்து எனக்கு பஞ்சர் ஆயிடுச்சு. ஒரு டியூப் குடுங்க." ஒரு வெறுப்பு உணர்வு. ஒரு வெறுப்போட வந்து அந்த பொருள வாங்குறது. ஸோ, அன்னைக்கு வந்து எனக்கு வந்து எந்த மாதிரி நம்ம வாழ்த்துற மாரி அந்த ஒரு தொழில செய்யறது அப்படின்றது புரியாத காலகட்டம். அந்த சூழ்நிலையில இந்த மாரி தொழில் செய்துட்டு இருந்தப்போ, 3 வருடம் நான் டிராவல் பண்ணேங்க. ஆனா, எனக்கு பெரிய வளர்ச்சியான்னு சொல்லி கேட்டா, இல்ல. பொருட்கள் ஆனா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. கடை நல்லா வளர்ந்து தான் வந்திருக்கே தவிர, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சான்னு சொல்லி கேட்டா கேள்விக்குறி. அதேபோல நல்ல வருமானம் வந்துச்சான்னு சொல்லி கேட்டா கேள்விக்குறி. ஒன் ஃபைன் டே யோசிச்சேன். ஏன் நமக்கு இதெல்லாம் கிடைக்கல? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம செய்ற தொழில் நம்மள வாழ்த்துற மாரி இல்ல. ஸோ வாழ்த்துனா வளருவோம். வாழ்த்தக்கூடிய தொழில செய்யணும் அப்படின்ற மாரி ஒரு முடிவு பண்ணேங்க. இதே இன்றைய அறிவில் இருந்திருந்தேன்னா, அந்த மாரி பிரேக் ஒயர் கட் ஆயிடுச்சுன்னு வந்து நின்னாரா, அடுத்த வினாடி என்கிட்ட ஒரு ஸ்பேர் வெஹிக்கிள், உங்க வெஹிக்கிள் விட்டு போங்க. நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி வண்டிய குடுத்து அனுப்பிச்சிருந்தா, அவர் என்ன வாழ்த்தியிருப்பார். என்னுடைய தொழில் வளர்ந்திருக்கும். அன்னைக்கு அந்த மாதிரி சினாரியோ எனக்கு தெரியாம போனதால அத செய்ய முடியல. அதனால வாழ்த்தினால் வளர்ந்து கொண்டே இருப்போம். இதுக்கு ரொம்ப இன்னொரு ஒரு சிறப்பான இன்னைக்கு நம்ம எல்லாரும் போயிட்டு சென்னை சில்க்ஸ்ல போய் துணி எடுத்துட்டு வரீங்க. சரிங்களா? போயிட்டு வந்ததுமே உங்க மனைவியோ, அல்லது உங்க வீட்ல இருக்கிற அம்மாவோ, நீங்க வாங்கிட்டு வந்து குடுத்தீங்கன்னா, அத எத்தன பேர்கிட்ட காண்பிச்சு, என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். வந்ததுமே, ஆஹா! எங்க வாங்குனது? சென்னை சில்க்ஸ்ல வாங்குனது. சென்னை சில்க்ஸ்ல வாங்குனதுன்னு பலமுறை பல பேர்கிட்ட சொல்லி, யார வாழ்த்துறாங்க? வாழ்த்துறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறியாமல் சென்னை சில்க்ஸ வாழ்த்துறாங்க மனசுக்குள்ள. அது மாரி வாழ்த்துறதால சென்னை சில்க்ஸ் வளர்ந்து கொண்டே வருதுங்க. அவ்வளோதான். உடனே நம்ம மக்களுக்கெல்லாம் நெறைய பேருக்கு மைண்ட்ல ஒரு விஷயம் தோணலாம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போய் செலவு பண்றோம். அது எப்படி சார் வாழ்த்துவாங்க? நம்மள அறியாம நாமும் அந்த இடத்துல வாழ்த்துறோங்க. எப்படி வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெரி சிம்பிள். இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் நான் கூட்டிட்டு போகலன்னா, எங்க அப்பா இந்நேரம் உயிரோடவே இருக்க மாட்டாருங்க. அப்படின்னு நம்ம அறியாம அவர வாழ்த்துறோம். அதனால இன்னைக்கு பெரிய, பெரிய நிறுவனங்கள் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வளர்ந்து கொண்டே இருக்குதுங்க. அதனால வாழ்த்தினால் வளர்ந்து கொண்டே இருப்போங்க. அதனால எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சின்ன, சின்ன விஷயங்களுக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்க ஆரம்பிங்க. வருத்தமே படாதீங்க. ரொம்ப அருமை. சூப்பரா இருக்குங்க. வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருக்கிறீங்க. ஏன்னா நம்ம சிறு வயதிலிருந்து எந்த மாதிரி பழக்கப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாழ்த்துக்கள்ன்றதே கிடையாதுங்க. நம்ம எந்த ஒரு பொருள போய் எடுத்தாலும் சரி, நம்ம பையன் ஒரு சின்ன வேலைய செய்திருப்பான். "ஐயோ! அத தூக்கிடாத, தூக்கிடாத கீழ போட்டுற போற. உடைஞ்சிற போது. தள்ளிட போற. விழுந்துருவ." எல்லாமே நெகட்டிவ் தான். ஒரு சின்ன விஷயத்த வெரி குட் தூக்கிட்டப்பா, வாழ்த்துக்கள்ப்பா, நல்லா பண்ணியிருக்கிற. ஆனா ஜாக்கிரதையா செய்யணும். அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்திருந்தா, அவர் மேலும் வளருவாருங்க. அந்த டேலண்ட் அவர்கிட்ட மேலும் மேலும் பெருகிக்கிட்டே இருக்குங்க. இதற்கு என்னோட பர்சனலான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேங்க. என்னோட வேண்டுகோளா சொல்லிக்கிறேன். அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம இன்னைக்கு பெரிய ஹோட்டல் நிறுவனங்கள்லாம் போய் சாப்பிடுறோங்க. சாப்பிடும்பொழுது யார வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஹோட்டல தாங்க வாழ்த்துறோம். உதாரணத்துக்கு ஆரியாஸ்ல போய் சாப்பிடுறோமா? டார்லிங்ல போய் சாப்பிடுறோமா? சாப்பாடு சூப்பரா இருந்ததுன்னு சொல்லி வாழ்த்துறது டார்லிங்க. வாழ்த்துறது அ ஆரியாஸ. வீட்ல வந்த பொருள் சக்தி மசாலா சூப்பரா இருந்துச்சு. சக்தி மசாலாவ வாழ்த்துறோம். யாரும் நம்ம விவசாயிகள வாழ்த்துவதே இல்லைங்க. அதனால தான் விவசாயிகள் அத்தனை பேரும் இன்று கஷ்டப்படக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. ஸோ ஆகையால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தினமும் நம்ம சாப்பிட உட்காருவதற்கு முன்னாடி, நம்ம உணவுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு விவசாயி அங்க சேத்துல கால் வைத்ததால் தான் எனக்கு இந்த உணவு கிடைத்திருக்கு அப்படின்றதால, அந்த விவசாயி இந்த உணவை எனக்கு வழங்கிய விவசாயி ரொம்ப அற்புதமாவும், அருமையாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க மனதுக்குள்ளவே மனதார ஒரு வாழ்த்த தெரிவிச்சுட்டு, நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. விவசாயம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ரொம்ப பெருகி வருவாங்க. அதனால வாழ்த்தினால் வளர்ந்து கொண்டே இருப்போம். வாழ்த்துக்களை என்றுமே நிறுத்தவே நிறுத்தாதீங்க. இந்த ஒரு செயல மட்டும் தயவு கூர்ந்து எல்லாரும் செய்யணும்னு சொல்லி என்னுடைய அன்பான வேண்டுகோளா வச்சுக்கிறேங்க. ஸோ, அதனால அந்த ஒரு விஷயத்த செய்வோம் ஃபிரெண்ட்ஸ். இதில கலந்து கொண்டிருக்கிற எல்லாருமே செய்யலாங்க. வெற்றி என்பது ஒரு பயணம் தான். அது வந்து இடைவெளி அல்ல. அதனால விவசாயி வெற்றி பெறணும்னா, இது ஒரு பயணம். தொடர்ந்து நம்ம இத செய்துகிட்டே இருக்கணுங்க. அப்போ விவசாயம் ரொம்ப பெருகும். ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததா 4வது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நன்றி உணர்வுங்க.
கிராட்டிடியூட். எதுக்கெல்லாம் சார் கிராட்டிடியூட் செலுத்தலாம்? எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தலாம்? சொல்லுங்க சார். சாட் பாக்ஸ்ல போடலாம். இல்லாட்டி நீங்க அன்மியூட் பண்ணியும் சொல்லலாம் சார். நமக்கு ஒருத்தர் உதவி செய்தாங்கன்னா நன்றி சொல்லலாம். சூப்பர் சார். நமக்கு ஒருத்தர் உதவி செய்தாருன்னா நன்றி சொல்லலாம். அருமை சார். வேற சார்? வேற எதுக்கெல்லாம் நன்றி சொல்லலாம் சார்? சார் நன்றி உணர்வு அப்படின்னா நன்றி செலுத்துறது இப்போ நம்ம எப்படி செலுத்தி ஆல் தி திங்ஸ் எல்லாத்துக்குமே செலுத்தணும்னு சொல்லியிருக்காருங்க பாலசுப்ரமணியன் சார். அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரியலி சூப்பர் சார். எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் தாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்றதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சார், இப்போ இந்த தருணத்தில் நம்ம எல்லாருமே ஒரு 27 பேர் இதில் இணைந்திருக்கிறோங்க. அந்த 27 பேர் இணைவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஜூம் கூட நம்ம நன்றி சொல்லலாம். ஜூமுக்கு நன்றியை சொல்லலாம். இந்த இன்டர்நெட்டுக்கு நன்றியை சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நம்முடைய பவர் சிட்டிக்கு நன்றி சொல்லலாம். இந்த மாதிரி நன்றி சொல்லணும்னு ஆரம்பிச்சோம்னா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஏகப்பட்ட நன்றிகள், நன்றி நன்றி நன்றின்னு நம்மளுடைய நன்றியை சொல்லலாம். ஆனால் அது வாய் அளவில் இருக்கக்கூடாதுங்க. நன்றியை உணர்வாக மாற்றணுங்க. எப்படி அதை நன்றியை உணர்வாக மாற்றுவது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம அதை உணர்வு பூர்வமாக செய்யும் பொழுது தான் அது நன்றி உணர்வாக மாறுங்க. உள்ளத்திலிருந்து, அதாவது ஒரு சிலது அடி வயிற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. கட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. உங்களுக்கு கட் இருக்குதான்னு கேட்பாங்க. அதுதாங்க. அந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகணும் அந்த உணர்வானது. அந்த மாதிரி நம்மளுடைய நன்றியை நம்ம செலுத்தணுங்க. வெரி சிம்பிள். எங்கெல்லாம் நன்றி செலுத்தலாம் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே நன்றி செலுத்த முடியும்னு பாஸ்கர் சார் சொன்னது போல் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இன்றைக்கி எத்தனையோ நம்ம இந்த போலீஸ் கான்ஸ்டபிள்ஸை நம்ம கடந்து வரோங்க. டிராஃபிக் போலீஸஸ் யாராவது ஒருத்தராவது ஒரு நாளாவது அவர் ரொம்ப கடுமையாக உழைச்சிட்டுப்பார். அவர்கிட்ட போயிட்டு, சார் உங்களுடைய பணி ரொம்ப சிறந்த பணி சார், நாங்கள் பக்கத்தில் நிற்கும் பொழுது வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லி நான் ஒரே முறை சொல்லி பாருங்கள். அன்றைய தினம் முழுக்க அவர் அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக செய்வாருங்க, மகிழ்ச்சியாக செய்வாருங்க. அதே போல் நம்ம வீட்டில் குப்பை அள்ளுறவங்க அவங்கக்கிட்டேயும் ஒரே ஒரு முறை நீங்கள் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்றத நீங்கள் சொல்லி பாருங்கள். ரோட்டில் நமக்காக ஒருத்தர் ஏதோ ஒரு பணி செய்துட்டு இருக்கிறார். நீங்கள்லாம் இல்லைன்னா எங்களுக்கு இது இல்லவே இல்லை. பாருங்கள் மில்க்மேன் சொல்லி சொல்கிறார். ஜெயக்குமரன் சார். மில்க்மேன் டெய்லி பால் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது இல்லைன்னா சார் சூப்பர், மழை வெயில் எந்த சூழ்நிலையிலும் கொண்டு வந்து கொடுக்குறீங்கப்பா, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு உணர்வுபூர்வமாக டெய்லி பேப்பர் படிக்கிறோம். எப்படி இருந்தாலும் அதை கொண்டு வந்து கொடுக்குறாருங்க. ஹி வேக்கப் 4 AM சூப்பர். காலைல 4 மணிக்கெல்லாம் நமக்காக எழுந்திருக்கிறார். அவருக்காக ஒரு நன்றி. இந்த மாதிரி நம்ம உணர்வு பூர்வமாக நன்றி செலுத்தணும்னா அது வந்து நம்மளை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க. இது நம்மளுடைய லைஃப் எத்திக்ஸில் 4வது விஷயங்க. அதுக்கு அடுத்தபடியாக 5வது விஷயம். நம்ம 5ம் பார்த்தாச்சு. இப்போது இந்த விதிகளை எல்லாம் நாம் எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 படம் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்றதை சேட் பாக்ஸில் அல்லது ஓப்பன் பண்ணி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லலாம் சார். அன்மியூட் பண்ணி சொல்லுங்களேன். சார் எனிவன் லைனில் இருக்கீங்களா? எஸ் சார், இருக்கும் சார். ஒரு 5 விஷயங்களை நம்ம கடைப்பிடிப்பதற்காக எளிய வழியாக இங்கே வந்து ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்குங்க. வசந்தம் வறண்ட இடம்னு சொல்லியிருக்காருங்க. ஓகே ஃபைன். வேறங்க வேற ஏதாவது வேற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியுதுங்களா இதில்? நேச்சுரல் சூப்பர் சார். பாலசுப்ரமணியன் சார் நேச்சுரல்னு போட்டிருக்காரு. ஆக்சுவலி சார் ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதையான ஒரு அமைப்பு எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் 2வது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதை போன்ற ஒரு அமைப்போட பாதை இருக்குது. இந்த பாதை எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி அடர்ந்த காடாக இருந்ததுக்குள்ள மெதுவாக ஒவ்வொருத்தராக நடந்து போயிருப்பாங்க. முதல்ல அவரோட ஒரு இலக்கு, எதையோ ஒரு இலக்கு, அந்த இலக்கை நம்ம அடையணுன்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பை ஸ்டெப்பாக முதல்ல உள்ள நுழைஞ்சு போயிருப்பாங்க. முதல்ல போகும்போது அந்த பாதை எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப டஃப்பாக இருந்திருக்குங்க. கஷ்டமாக இருந்திருக்கும் அதுக்குள்ளே போவதே. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க. முதல் முறை போகும்போது கஷ்டம். 2வது முறை போகும்போது கஷ்டம். ஒரு 100 முறை போனதும் ஒரு சின்ன பாதை மாரி ஒரு பாதை உருவாயிருக்குங்க. இதே ஒரு பல 1000 முறை போகும்பொழுது இந்த மாரி ஒரு பெரிய பாதை மாரி நமக்கு உருவாயிருக்குங்க. அந்த மாதிரி தாங்க நம்முடைய பழக்கம் எல்லாமே உங்களுக்கு ரெடி ஆகும். அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய பிரெயின் இருக்கு இல்லைங்களா? பிரெயின் வந்து பல வகையா தொகுக்கப்பட்டிருக்குதுங்க. எப்படி ஓப்பன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரெயினை வந்து ட்ரெயின் பண்ணணும். நம்ம எதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு கோவப்படுவோங்க. கோவப்பட்டதுமே நம்முடைய பிரெயின் வந்து பல அறைகளா பிரிக்கப்பட்டிருக்கும். பகுதி, 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 பகுதியா. கோவப்படுறீங்க, அந்த அறைக்கு வேகமா போய் ரீச் ஆகுங்க டக்குன்னு. ஓ அதுக்கு அடுத்ததா பொறாமை அடிக்கடி பொறாமைப்படுவோம். அந்த ரூம தான் வந்து அடிக்கடி போயிட்டு வந்திருப்போம். ஸோ அது பெரிய பாதையா உருவாயிட்டு இருக்கும். ஆனா, இந்த நம்ம 5 விஷயங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நன்றி உணர்வு, ஜெனராசிட்டி அண்ட் தென் ஹானஸ்டி இந்த மாரி 5 விஷயங்களுக்கு நம்ம எப்பல்லாம் போய் வந்திருக்கோன்றத நீங்க சிறிதளவு சிந்திச்சு பாருங்களேன். எப்போ ஒரு முறை தான் போவோம். ரேரா போயிட்டு வருவோம். ஸோ அந்த பாதை எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு போறதுக்கே கஷ்டமா இருக்கும். அடிக்கடி நம்ம போய் வர பாதை எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அடிக்கடி நம்ம போயிட்டு வர்றது, இந்த மாதிரி கோபப்படுறது, அப்படி இல்லன்னா வெறுப்புணர்வ காட்டுறது, பொறாமை குணத்த காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களே அடிக்கடி, அடிக்கடி நம்ம போய் வந்து மிகப்பெரிய பாதை மாரி அது மட்டும் எப்படி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெரிய ஹைவே மாரி ஆயிட்டு இருக்குதுங்க. அந்த ஒரு வழி மட்டும். அதனால தான் ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தா கூட, டக்குனு உடனே நம்ம அதுக்குள்ள போயிடுறோங்க. ஆனா, இந்த 5 விஷயங்கள கடைப்பிடிக்கும் பொழுது, நமக்கு நம்மளுடைய குணங்கள், நம்முடைய பண்புகள்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொறுமை கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், பொறுப்பு கிடைக்கும், அன்பு, ஒற்றுமை கிடைக்கும், நம்பிக்கையுரியவரா இருப்போம், கருணை உள்ளம் கிடைக்கும், தன்னலம் இல்லாத ஒரு செயல் கிடைக்கும், சமத்துவமா இருக்கிற ஒரு பண்பு கிடைக்கும், சமூக பொறுப்பு கிடைக்கும், நேர்மை கிடைக்கும். இத்தனை விஷயமும் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 5 விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்குங்க. இந்த 5 விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து பயிற்சி செய்துட்டே இருக்கணும். இது சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிங்க. நான் உங்கள எடுத்ததுமே மிகப்பெரிய அளவுல எதையுமே செய்ய சொல்லல. அதாவது அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிறிய விஷயங்களா ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு பெரிய மாற்றங்கள உருவாக்கி மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்துருக்குதுங்க. ஸோ அதனால இந்த மாரி சின்ன சின்ன விஷயமா ஆரம்பிக்கலாங்க. அந்த சின்ன விஷயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த சின்ன விஷயத்துல நம்ம ஆரம்பிக்கும்பொழுது, முதல்ல அந்த பாதை ஒரு கரடுமுரடான பாதை ஒரு சின்ன பாதையா மாறும். அதுக்கப்புறம் அதுவே பெரிய ஹைவேவா மாறிடும். அப்போ அடிக்கடி நம்ம எந்த மாரி ரூம ஓப்பன் பண்றோமோ, அந்த ரூம்குள்ள போய் வரும்போது மிகப்பெரிய பாதையா அது மாறிட்டுருக்கும். என்னுடைய கோப ரூம், என்னுடைய வெறுப்பு ரூம், என்னுடைய பொறாமை ரூம், இந்த ரூம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புதர் படிந்து, அது வந்து அப்படியே அடர்ந்த காடு மாரி மாறிட்டுருக்கும். நம்ம அதுக்குள்ள போவே மாட்டோங்க. ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட, ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள போறத அவாய்ட் பண்ணுவோம். இந்த ரூம்குள்ள போறதுக்கு ரொம்ப ஈஸியா போற நிலை ஏற்படும். நம்ம இந்த ரூம்குள்ள போற ஈஸியான நிலை வரணும்னா, இந்த 5 விஷயங்கள நம்ம கடைப்பிடிக்கணுங்க. பண்ணலாங்களா? பண்ணலான்றவங்க எல்லாருமே எனக்கு சாட் பாக்ஸ்லயோ அல்லது எஸ்ன்னு ஒரு சிம்பல் குடுத்தீங்கன்னா, நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேங்க. செய்யலாங்களா? சூப்பர் சார், சூப்பர் சார். நெறைய பேர் எனக்காக இந்த நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த நீங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதேபோல இந்த 5 விஷயங்கள வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம செய்தாலே 5மே அதற்குள்ள வந்து அடக்கமாகுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க யாருனா ஒருத்தர் என் கூட இப்ப ஷேர் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். சார், நாளைக்கு நான் இந்த ஒரு செயல் செய்ய போறேன். அதுல 5 விஷயமும் உங்களுக்கு அடக்கமாயிருக்கும். அது என்னன்றத நீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ். எனிஒன்? யாருன்னா ஒருத்தர் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். நாளைக்கு வந்து நான் இந்த விஷயத்த கடைப்பிடிக்க போறேன். அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. எல்லா விஷயத்துக்கும் பாராட்ட சொல்லணும். டிசிப்ளின். சூப்பர் சார். எல்லா விஷயத்துக்கும் நீங்க சொல்றத விட, நான் இப்போ ஒரு சின்ன விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அந்த மாதிரி நீங்க யாராவது ஒருத்தர் அந்த மாரி ஒரு விஷயத்த எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதுல ஒரு சிறிய விஷயம். என் வீட்டுக்கு வேலைக்கு வரவங்க, வேலைக்கு வர அம்மா ஒரு வேலைய செய்து முடிச்சுட்டு போறாங்க. "அம்மா, இன்னைக்கு ரொம்ப சூப்பரா எல்லா வேலையும் செய்துட்டீங்க." இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹானஸ்ட்டா சொல்ற விஷயங்க. முதல்ல வாய்மை. அந்த ஹானஸ்டி கிடைச்சிரும். பாராட்டுக்கள். அவங்கள நான் பாராட்டியும் முடிச்சுட்டேங்க. நன்றி உணர்வு. நீங்க இந்த மாரி எல்லாத்தையும் செய்ததுக்காக நான் உனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்படின்ற மாரி நம்ம நன்றி உணர்வையும் காமிச்சியாச்சுங்க. அதுக்கு அடுத்தபடியா வேற என்ன சொல்லியிருக்கேங்க? மீதி 2 விஷயங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? கொடுக்கும் தன்மை. அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த, "நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணீங்க இன்னைக்கு. ரைட்டு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்த குடுக்குறோங்க. அதேபோல விஷஸ் வாழ்த்துக்களும் நம்ம சொல்லிடுறோம். நன்றி உணர்வும் சொல்லிடுறோம். ஒரே விஷயத்துல இந்த 5ம் அடக்கம் ஆயிடுங்க.
இந்த மாதிரி நாளையிலேருந்து நம்ம ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கலாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயம் எதற்காக நான் யாரிடம் நான் என்னுடைய நன்றி உணர்வை காட்ட போகிறேன், யாருக்கு நான் விஷஸ் கொடுக்க போகிறேன், அது நல்லொழுக்கமா மாறும். அந்த நல்லொழுக்கம் நமக்கு கொடுக்கும் தன்மையில கொண்டு போய் முடிக்கும். அந்த கொடுக்கும் தன்மை நம்மளுடைய வாய்மையா கொண்டு போகும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாரி பொறுமை, மரியாதை, பொறுப்புன்னு சொல்லிட்டு நம்ம இந்த சமுதாயத்தில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கான முதல் ஸ்டெப்பா இருக்குங்க. இதை எல்லாரும் செய்யணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை அளித்த பவர் சிட்டி ராணிப்பேட் பவர் சிட்டிக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இதுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிற உங்களுக்கெல்லாம் ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா, நீங்க இப்போ கேட்கலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையான சிறப்பான தலைப்புல வந்து சிறப்பான 99வது பயிற்சி வகுப்பு. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அஜெண்டா தேங்க்யூ சார். டிஸ்கஷன் வித் பார்ட்டிசிபென்ட்ஸ் பை ஃபேக்கல்டி. உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் எதாக இருந்தாலும் நீங்க வந்து நம்ம ட்ரெயினர் நீங்க எனி டிஸ்கஷன். சார் வணக்கம் சார். பாஸ்கர் சார், வேலூர் ஜேசி சார். யா சார், சொல்லுங்க சார். சார் நல்லா இருந்துச்சு சார். எக்ஸலண்டா இருந்துச்சு சார் இந்த செஷனு. நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கினேன் சார் இதுல. வாழ்த்துக்கள் சார். ஏன்னா என்னோட மாற்றமும் நாள்ல இருந்து ஏற்படும் சார். தேங்க்யூ சார். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. தேங்க்யூ பாஸ்கர். பாஸ்கர் சார் ரொம்ப நன்றிங்க. சார் வேற ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ்? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கான டைம் இது. டிஸ்கஷன் எதுவும் இல்லைன்னா நீங்க நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் இருந்தால் ஃபீட்பேக் போயிடலாம். எஸ். எல்லாரும் மௌனமா இருக்காங்க. ரொம்ப உங்களுடைய பயிற்சியில எல்லா விஷயங்களும் கேட்டு எப்படி அதை ஃபாலோ பண்றது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை வந்து எல்லாரும் ரசிச்சிருக்காங்க. அதனால ரொம்ப அருமையான தலைப்பு. அருமையான உங்களுடைய அந்த வார்த்தைகள் உச்சரிப்பு, உங்கள் கணீர் குரல், அது வந்து எல்லாரும் ஆழ் மனதில் வந்து எங்களை பதிவு செஞ்சிருக்கு சார். ரொம்ப நன்றி. 5 விஷயங்கள் எடுத்து இயல்பா நடக்கிற விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப எங்களை ரீகால் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்த வந்து செய்ய சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா வந்து எல்லாரும் ஒரு ஃபாலோ பண்றோம் சார். தேங்க்யூ சார். ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்க செஷன். நன்றி சார். யா சூப்பர் சார். மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் இருந்தா க்ளோசிங் ரிமார்க்ஸ் பை ஃபேக்கல்டி. ஸோ உங்களோட க்ளோசிங் ரிமார்க்ஸ் சொல்லலாம் சார். தேங்க்யூ. யா சூப்பர் சார். எனக்கு வந்து இந்த முதல்ல நான் இந்த 5 விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அந்த 5 விஷயங்களையும் கவர் பண்ண மாதிரி அ எ ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலாவதா என்னுடைய நன்றி உணர்வு இந்த ராணிப்பேட் பவர் சிட்டிக்கும், அதுக்கு அடுத்தபடியா எனக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்த செல்வம் சார், அதுக்கு அடுத்தபடியா செந்தில் முருகன் சார், அதுக்கப்புறம் என்ன ஜேசிஐக்குள்ள திரும்ப கூட்டிட்டு வந்த யுவராஜ் அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் மிஸ்டர் கிருபாகரன், அண்ட் தென் நவ் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய கார்த்திக் சார், அதுக்கப்புறம் நம்முடைய ஏழுமலை சார், எல்லாருக்குமே இன்னும் நிறைய மக்கள், நிறைய பேர் நிறைய உதவிகள் செய்திருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க முதல் விஷயமா. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பவர் சிட்டி வந்து வெற்றிகரமா 98 நாட்கள் இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சிய ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அ நான் நெறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணேங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் அற்புதமா இருந்ததுங்க. இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தின இந்த டோட்டல் டீமுக்கும் என்னுடைய நன்றிய நான் எப்படி தெரியப்படுத்துறதுன்னே தெரியல. நான் என்னுடைய உணர்வுகள் மூலியமா அத செலுத்தணும்னா, அதற்கு வார்த்தைகளே இல்ல. அந்த மாதிரியான ஒரு உணர்வு. ஸோ நான் இந்த தருணத்தில அந்த உணர்வ நான் உங்க எல்லார்கிட்டயும் தெரிவிச்சுக்கிறேங்க. அதேபோல நான் இன்னைக்கு இந்த மாரி ஹானஸ்ட்டா நடந்துக்கணும் அப்படின்றதுல ஹானஸ்டியான ஒரு விஷயம். பார்க்கிற எல்லாரையும் விஷஸ் பண்ணணும், வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்றது, இத்தனை விஷயங்களும் நான் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 98 நாள் பயிற்சியில தாங்க. இந்த 98 நாள்ல நெறைய பயிற்றுனர்கள் வந்து சிறப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாங்க. இத நான் எளிமையா நான் புரிஞ்சுகிட்ட வகையில உங்க எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணும் அப்படின்றத, இதன் மூலியமா தான் எடுத்து இந்த விஷயத்தையே நான் உங்களுக்கு குடுத்துருக்கிறேங்க. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு ஃபேன்டாஸ்டிக்கா ஒரு விஷயத்த உங்களுக்கு குடுக்குறேன்னா, அதற்கான காரணமா அமைஞ்சதே எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ராணிப்பேட் பவர் சிட்டியோட இந்த ஒரு அற்புதமான அ முன் எடுப்பு தாங்க. இந்த மாரி ஒரு விஷயத்த கையில் எடுத்து மிக அற்புதமாகவும், தெளிவாகவும், ரொம்ப அருமையாகவும் செய்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த டீமுக்கு நான் எப்படி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுன்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. அதனால மேலும் அத வளர்க்க விரும்பல. நீங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் ஒரு 5 விஷயங்கள
இது கலந்து கொண்ட ஒரு 27 பேர்ல எல்லாருமே ஒரே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மாற்றத்தை நீங்க செய்யும் பொழுது, மிக அற்புதமாகவும், அருமையாகவும் அமையும். நம்மளுடைய சமுதாயமே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும், பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நீங்க கேட்டு இந்த அளவுக்கு நீங்க ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்றது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சார். ஸோ நீங்க பெருமைப்படக்கூடிய அளவுக்கு வந்து எங்களுடைய கிளை இயக்கத்தை நீங்க பெருமைப்படுத்துறீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நாளை 100வது நாள் கொண்டாட்டம். ஸோ 99வது ப்ரோக்ராம் நம்ம சரவணன் சார் முடிச்சிருக்காரு. ஸோ நாளை 100வது நாள் கொண்டாட்டம் லிவிங் எத்திக்ஸ் 27/6/2025. நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஷார்ப் 8:15 PM to 9 PM. ஜேசி இந்தியா ஜோன் 16 ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி இந்த மனித நேய சேவையின் 30வது ஆண்டில் 30வது வருஷம் அப்படிங்கிறது இந்த வருஷம் எங்களுது. அந்த வருஷத்துக்காக தீம் பார்த்தீங்கன்னா மனித நேயத்துடன் நாகரிக வாழ்க்கைக்காக சமுதாயத்தை நாகரிகமாக மாற்றுது. 99 நாட்கள் இன்றுடன் நீண்ட நெறிமுறை சார்ந்த சிந்தனைகளுக்கும் சமூக விழிப்புணர்வுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பயணத்தின் விசிறிய துவக்கமாக லிவிங் எத்திக்ஸ் அமர்வின் இறுதி நாளில் நம்மை சேருங்கள். இந்த நாட்களில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து எழுந்த குரல்கள் முக்கியமான தலைப்புகளை கொண்டு வரையறைகள் கடந்த சிந்தனைகளை தூண்டின. நாள் 100 ஒரு சாதனை மட்டுமல்ல, அது ஒரு இயக்கம். இந்த பயணத்தின் இறுதி கட்டமாக நெடுநாள் நினைவில் நிற்கும் அனுபவங்களும் நடைமுறை அறிவுரைகளும் மேலும் மனிதநேயமான சமூகத்திற்கான நம்பிக்கைகளும் நிறைந்த ஒரு சிறப்பான அமர்வு. இந்த இறுதி நிகழ்ச்சி நமக்காக மட்டுமல்ல, நம்மால் உருவாகும் சமூகத்திற்கான டேக் அவேகளை கொண்டுள்ளது. இந்த அரிய நெறிமுறை பயணத்தின் இறுதி நிகழ்வை தவற விடாதீர்கள். வாருங்கள், ஊக்கமடையுங்கள், மாற்றத்திற்கு நீங்களே வழி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு 100வது ப்ரோக்ராம் ட்ரெய்னர் ஜேசி செனட்டர் பி மோகன்குமார், ஸோ ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டியின் சாசன தலைவர். 100வது நாள் நிகழ்ச்சியில உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ், ஜேசி மெம்பர்ஸ், நான் ஜேசி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த லிங்க் நீங்க ஷேர் பண்ணி எவ்வளவு பார்ட்டிசிபென்ட் உங்களால் கொண்டு வரீங்க எல்லாரும் கொண்டு வருங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம கொண்டு போகலாம். நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக வந்து நம்ம நடத்தலாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நிகழ்வாக நன்றியுரை. ஸோ இன்றைய நிகழ்வின் 99வது பயிற்றுனராக வந்து இங்கு நம்முடைய பெருமை சேர்த்திருக்கும் ஜேசி சரவணன் வெள்ளூர் டைனமிக் அவர்களுக்கும் மற்றும் இணையதளத்தில் இணைந்து அருந்தொண்டாற்றி வரும் அன்பார்ந்த நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி கிளையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஜேசி இந்தியா ஜோன் 16 ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் லிவிங் எத்திக்ஸ் ஆன் 26 June 2025 at Zoom platform is hereby urgent. Thank you. ஸோ நாளைக்கு 8:15 உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜேசி ஏ செல்வம் from ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி. நன்றி. Happy life to all. We will meet tomorrow sharp 8:15 PM. Thank you.